இந்த மண்டபத்துக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. இந்த மண்டபத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த மண்டபத்துக்கு அடிக்கல் நாட்டியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இந்த மண்டபத்தை திறந்து வைத்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். 3 முதலமைச்சரும் பங்கு பெற்று செய்த காரியம் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய மணிமண்டபம். அநேகமாக இந்த 3 முதலமைச்சரும் ஒன்றாக சேர்ந்து செய்த செயல் கண்ணதாசன் மணிமண்டபம் ஒன்றுதான் என்பதை இங்கே பதிவு செய்ய. ஆகவே கொள்கையில் என்ன வேணாலும் அவங்க அடிச்சுக்கிட்டோம். ஆனால் நல்ல காரியங்களில் எல்லாரும் ஒன்னா அது கூட பொறுக்கிறார். நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் எடிட்டிங்கில் அப்ரெண்டிஸாக சேர்ந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அதன் பிறகு டைரக்டர் ஆகி கிட்டத்தட்ட 70 படங்களை 1973 93 20 வருஷத்துக்குள்ள 70 படங்களை சிவாஜி, ரஜினி, கமல் இவ்வளவு பேரையும் வச்சு நான் பண்ணினேன். அப்படின்னா எனக்கு எவ்வளவு நேரம் தேவைப்பட்டிருக்கும். ஆகவே வேலை 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 என்று தான் நான் வாழ்கிற வாழ்க்கையை அமைந்து விட்டது. எந்த ஸ்டுடியோவில் அப்ரெண்டிஸாக சேர்ந்தனோ அந்த ஸ்டுடியோவில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அந்த ஸ்டுடியோவிலேயே டைரக்டர் ஆகி அந்த ஸ்டுடியோவிலேயே சிவாஜிங்கிற படத்தில் ரஜினி ஆக்ட் பண்ணி சங்கர் இயக்கின படத்தில் துணை தயாரிப்பாளர் என்கிற பெயரையும் நான் வாங்கினேன். ஏன் இது என் புகழுக்காக சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஒரு சாதாரண அப்ரெண்டிஸாக இருக்கிறேன்னா அந்த உச்சகட்ட துணை தயாரிப்பாளருக்கு வர முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன காரணம்? அந்த தொழிலில் இருந்த ஈடுபாடு, உழைப்பு, தன்னம்பிக்கை, ஒழுக்கம் இவையெல்லாம் இருந்தால் நீ கீழ்மட்டத்திலிருந்து உயரத்திற்கு வர முடியும் என்பதற்கு என்னை உதாரணமாக எடுத்துக்கொள். அதற்காக உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே அப்படி வாழ்ந்த வாழ்க்கையில யாராரு அண்ணன் சிவாஜி என்ன அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா யாருமே இது பண்ண முடியாது. அது இந்த தாடி கிடிலாம் ஒட்டிட்டான் கிட்டக்க போகவே முடியாது. ஜாய் விட்டு சீக்கிரம் கத்துவார். நம்ம கமலஹாசன் அவர் எப்பவுமே வித்தியாசமான படங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுவார். அந்த ரொட்டினா அண்ணன் முத்துராம் சார் பழசுமா இருக்கு சார், வித்தியாசமாக தான் பண்ணுவோம் சார்னு என் உயிரை எடுத்துருவான். அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மனசில் போய் கதையும் காட்சியும் மனசில் பதிஞ்சா தான் நடிப்பே வரும். சார் இடிக்குது சார், என்னமோ இடிக்குது சார், எங்கேயோ இடிக்குது சார். 6-60 வரைன்னு அவரை வச்சு ஒரு படம் எல்லாம் கமர்ஷியல் படம் பண்ணுற காலத்தில் சார் என்ன சார் ஒரு வீட்டுக்கு மூத்த மகனாக பிறந்தோன்னே தம்பி தங்கச்சியெல்லாம் இப்படி பாடாப்படுத்துகிறாங்களே, இப்படி படுத்துவாங்களா சார்? ரஜினி ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்குது. மூத்த மகனாக பிறந்தவன் அத்தனை பேர் தலையை பிச்சுட்டு அலையிறான். யாருக்குமே நன்றி கிடையாது. என்னதான் நீங்கள் உழைச்சாலும் அவங்களுக்கு திட்டத்தான் வந்து சேரும். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு 5000 அடி படம் போட்டு எடுத்து காமிச்சு நானும் பஞ்சனும். அதுக்கு பிறகு இல்லை சார் நல்லா வரும் சார்னு சொல்லி நடித்த படம் தான் 6-60 வரை. அதில் அவருக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைச்சிது, எனக்கு பெஸ்ட் டைரக்டர் அவார்டு கிடைச்சிது. அப்படி எல்லாரும் எங்களை டைரக்டருங்கிறவங்க கேப்டன் ஆஃப் தி ஷிப்பு. 23 டிபார்ட்மெண்ட் இருக்கு. 23 டிபார்ட்மெண்ட்டையும் ஒழுங்குபடுத்த வேண்டிய தலைமை பொறுப்பு டைரக்டரை சேர்ந்தது. ஆகவே அந்த டைரக்டருக்கு எவ்வளவு தொல்லை இருக்கும். ஆகவே என்னுடைய வாழ்க்கையினுடைய முழு நேரமும் ஸ்டுடியோன்னு இருந்தேன். எனக்கு 2 மனைவி. முத்துராமன் சார் இருக்குமா? ஆமாம். எனக்கு முதல் மனைவி சினிமா, 2வது மனைவி தான் என்னுடைய மனைவி கமலா. ஏன் இதை சொல்றேன்னா வாழ்க்கை முழுதுமே வேலை வேலை வேலைன்னு இருந்ததுனால நான் குடும்பத்தை கவனிக்கலை, பிள்ளைகளை பார்க்கல. என் பையனை போய் யாராவது என்ன படிக்கிறான்னு கேட்டால் டேய் ஐயா என்ன படிக்கிறான்னு கேட்குறா சொல்லுமே, ஏன்னா அவன் என்ன படிக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆக என்னுடைய முழு பொறுப்பையும் என் மனைவி கமலா எடுத்துக்கொண்டு அந்த பாரம் முழுசையும் தாங்கிட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்து குடும்பத்தை நடத்தி குடும்ப தலைவியாகவும் குடும்ப தலைவனாகவும் இருந்து நடத்தியவர் என்னுடைய மனைவி கமலா. அதை நன்றியோடு உங்கள் முன்னால் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். எல்லா மனைவிமாரும் அப்படி செய்ய வேண்டும். கணவனுடைய வெற்றிக்கு பின்னாலே மனைவி இருக்கிறார் என்பது சும்மா இல்லை, என்னுடைய வாழ்க்கையில உண்மை சம்பவம் அது. அதே பாண்டியன் ஒரு படம் எங்கள் தொழிலாளர்கள் என்னோட இருக்கிற குழுவுக்காக ரஜினி சாரும் சரவணன் சாரும் கோவன் சாரும் செஞ்சு கொடுத்தாங்க. அதில் லாபத்தை எல்லாரும் பிரிச்சுக்கிறது அப்படின்னு முடிவோடு எடுத்துக்கப்பட்ட பாண்டியன் படம். அந்த படம் படப்பிடிப்பு நடிக்கிற போது நான் புது வீடு கட்டிக்கிட்டு ஏவிஎம் நகருக்கு நான் வந்தேன். அப்போ ஒரு 10 நாள் கழித்த பிறகு என்னுடைய சின்ன மகள் மீனா, இப்போ டாக்டர் இருக்கிற பொண்ணு அப்பா வாடகை வீட்டில் இருக்கும்போதாவது உங்களை பார்த்தோம், குளிக்க போவீங்க, பாத்ரூமுக்கு போவீங்க, அப்போ பார்ப்போம் பேசுவோம். இப்போ புது வீட்டுக்கு வந்த பிறகு பெட்ரூமுக்குள்ளேயே அட்டாச்சு பாத்ரூம்,
எப்போ நீங்கள் வர்றீங்க, எப்போ நீங்கள் குளிக்கிறீங்க, எப்போ நீங்கள் போறீங்கன்னு தெரியலையப்பா, உங்களை பார்த்து 10 மாதம் ஆச்சுப்பான்னு அழுதுச்சு. அப்போ தான் என் மனசில் சுருக்குன்னு தைச்சு தட. அப்படியாப்பா, அப்படி ஆமாம்மா, இவங்களுக்கு பார்க்கக்கூட முடியாமல் போயிடுச்சப்பான்னு சொல்லும்போது உட்கார வச்சு, இல்லை நம்ம பாண்டியன் படம் வந்து நம்ம தொழிலாளர்களுக்காக பண்ணுறோம், அதை பண்ணி கொடுத்த பிறகு உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு சிங்கப்பூர் மலேசியாலாம் போயிட்டு வருவோம், இன்னமே உங்களோட நான் கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி படங்களை அதிகமாக நான் ஒத்துக்கலைன்னு என் மனைவி மக்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னேன். என் மனைவி மக்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். எங்கள் அப்பா சிங்கப்பூருக்கு கூப்பிட்டு போகிறாங்க, மலேசியாவை கூப்பிட்டு போகிறாங்கன்னு வீட்டில் சொல்லிட்டாங்க, பக்கத்து வீட்டில் சொல்லிட்டாங்க, பள்ளிக்கூடத்தில் சொல்லிட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. பாண்டியன் படப்பிடிப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் திடீர்னு ஃபோன் வருது. வீட்டுக்கு போகிறேன், என் மனைவி கமலா மாரடைப்பால் இறந்து போய்விட்டாள். இப்போ எனக்கு கிடைக்குமா? அது என் மனைவி இறந்து விட்டாள்னு கூட என்னால் சொல்ல முடியல. மனைவிக்கு அதிக பாரத்தை கொடுத்து நான் கொன்னுட்டேன் அப்படின்னு நெஞ்சு என்னை குத்திக்கிட்டே இருக்கு. குடும்பத்தை கவனிக்கலை, மனைவியை கவனிக்கலைங்கிற அந்த குற்ற உணவு என் உள்ளத்தில் புகுந்து என்னை அப்படியே அந்த ஏக்கத்தையும் தாக்கத்தையும் எனக்கு அதிகமாகிட்டே இருக்கு. இந்த விழாவில் ஏன் இதை சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. அவங்க இருக்கிற பெரியவர்களுக்கெல்லாம், கணவன் மனைவி அவர்களுக்கெல்லாம், குடும்பத்தாருக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவதே, வேலை வேலை, புகழ் புகழ் எல்லாம் இருக்கட்டும், அதோட மனைவி மக்களும் முக்கியம். மனைவி மக்களுக்கு தயவு செஞ்சு நேரம் ஒதுக்குங்க. மனைவி மக்களோடு இருக்கிற நேரத்தை அதிகப்படுத்திக்கிங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வெளியே கூட்டு போங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாரும் ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க. ஒன்றுமே முடியலை அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுங்க. அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கும், இல்லறம் நல்லறமாக அமையும் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.